என்ன டாக்டர் வாயில் 2-3 சொத்தை இருக்குன்னு சொல்கிறீங்க, பட் நான் வந்து கண்டிப்பாக 2 டைம்ஸ் ப்ரஷ் பண்ணுவேன். எப்படி சொத்தை ஃபார்ம் ஆகுது, எதனால் வருது? பட் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் வந்து சொத்தை வர்றதுக்கு ஒரு மெயின் ரீசன். போன் விட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இனாமல். வணக்கம், நான் டாக்டர் வைஷ்ணவி பாஸ்கரின், கிளினிக்கல் ஹெட் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் யூனிவர்ஸ் பல் மருத்துவமனை ஒரையூர் திருச்சி. எங்களோட யூடியூப் சேனல் மூலியமாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. காமனாக என் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன டாக்டர் வாயில் 2-3 சொத்தை இருக்குன்னு சொல்கிறீங்க, பட் நான் வந்து கண்டிப்பாக 2 டைம்ஸ் ப்ரஷ் பண்ணுவேன். எப்படி சொத்தை ஃபார்ம் ஆகுது, எதனால் வருது, நான் என்னெல்லாம் பண்ணால் எனக்கு சொத்தை வராமல் பார்த்துக்க முடியும், இல்லாட்டி நான் என்ன பண்ணாலும் வாயில் கண்டிப்பாக எல்லாருக்குமே சொத்தை இருக்குமா அப்படின்னு காமனாக நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ எப்படி சொத்தை ஃபார்ம் ஆகுது, சொத்தை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக நம்ம வந்து வாயில் என்னென்ன இருக்குன்னா, பல் இருக்குது, நாக்கு இருக்குது, சதப்பகுதி இருக்குது, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது. பட் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் வந்து சொத்தை வர்றதுக்கு ஒரு மெயின் ரீசன், ஒரு கல்பிரிட்னு சொல்லலாமா. அது என்னன்னா பாக்டீரியா, அதாவது நுண்ணுயிர்கள். ஆயிரக்கணக்கில் இல்லை, லட்சக்கணக்கிலான பாக்டீரியாஸ் வந்து எப்பயுமே நம்ம வாயில் இருக்கும். அது வந்து நம்ம வாய் வந்து அதோட வாழ்விடம் மாதிரி. அதை நாங்கள் வந்து ஓரல் மைக்ரோப் அப்படின்னு சொல்லுவோம். எப்பயுமே இந்த பாக்டீரியா நம்ம வாயில் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ பாக்டீரியா இருந்தாலே வந்து சொத்தை வந்துருமானா கிடையாது. நம்ம ஒரு வாட்டி சாப்பிட்றப்பவும் நம்ம சாப்பாட்டில் இருக்க அந்த சுகர் அண்ட் ஸ்டார்ச் கண்டென்ட் ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னா, இல்லைன்னா நார்மல் ஃபுட்ஸ்லேயே சுகர் அண்ட் ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்கும். ஸோ நம்ம ஒரு வாட்டி சாப்பிட்றப்போ நம்ம என்னதான் மென்று சாப்பிட்டாலும் ஒரு சிறிய சாப்பாடு துணுக்கள், ஒரு சாப்பாடு படலம் வந்து வாயில் படிஞ்சிருக்கும். அண்ட் இந்த படலத்தில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாக்டீரியா, அதுக்கு வந்து இந்த படலத்தை பார்த்தோன்னே இட் அட்டாக்ஸ் ஆன் அந்த நான் சொன்ன அந்த படலத்தை அட்டாக் பண்ணி ஒரு அமிலத்தை ரிலீஸ் பண்ணும், ஒரு ஆசிடை ரிலீஸ் பண்ணும். இந்த ஆசிட் தான் நம்ம பல்லோட அந்த அவுட்டர் லேயர், நம்ம எல்லாருமே பார்க்குற அந்த வெளி அவுட்டர் லேயரான இனாமலை அட்டாக் பண்ணும். ஒரு ஆசிட் அட்டாக் மாதிரி இனாமலை அட்டாக் பண்ணும். அப்போ அட்டாக் பண்ணோடனே இனாமல் வந்து உடனே வந்து அரிச்சிருமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா நம்ம உடம்புலே போன் விட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இனாமல். ஏன்னா மோஸ்ட்லி இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், அதாவது கால்சியம், ஃபாஸ்பேட் போன்ற மினரல்ஸ்னால ஆன ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ அவ்வளோ சீக்கிரம் அது வந்து அரிக்காது. இந்த ஆசிட் அட்டாக் அதில் ஆக உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்க ஆரம்பிக்கும். சரி டாக்டர், எப்படியும் வந்து பாக்டீரியா எப்பயுமே இருக்குன்னு சொல்லிட்டீங்க, பல்லு இருந்து தான் ஆகணும், நம்மளால சாப்பிடாம இருக்க முடியாது, அப்போ என்னால் இந்த சொத்தை வராமே பண்ண முடியாதானா கிடையாது. ஏன்னா எப்படி வந்து இந்த பாக்டீரியாலாம் ஒரு கல்பிரிட் மாதிரி நம்ம பல்லில் சொத்தை வர்றதுக்கு அந்த ஆசிட் அட்டாக் ஆகி அந்த இனாமலில் இருக்க மினரல்ஸை வந்து அரிக்குதோ, அதே மாதிரியே நம்ம எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம பல்லில் இருக்க அந்த மினரல்ஸை திருப்பியும் டெபாசிட் பண்ண ட்ரை பண்ணும். ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி, ஒரு இழுப்பறி மாதிரி நடக்கும். இந்த சைடில் நம்ம பல்லில் சொத்தை வர்றதுக்காக பாக்டீரியா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, அதை ரிலீஸ் பண்ணுற ஆசிட் வந்து இனாமலை அரிச்சு மினரல்ஸை எடுத்துக்க ட்ரை பண்ணும். இன்னொரு பக்கம் நம்ம எச்சில் இருக்க அந்த கால்சியம், ஃபாஸ்பேட் போன்ற மினரல்ஸ், நம்ம டூத் பேஸ்டில் யூஸ் பண்ணுற ஃப்ளூரைட், நம்ம குடிக்கிற தண்ணி, நம்மளோட ஓரல் ஹைஜின், இது எல்லாமே சேர்த்து திருப்பி அந்த மினரல்ஸை ரீமினரலைஸ், அதாவது திருப்பி அந்த மினரல்ஸை டெபாசிட் பண்ண ட்ரை பண்ணும். இதில் யார் வின் பண்ணுறாங்கன்றது தான் இருக்குது. இப்போது இது நிறைய ஆசிட் அட்டாக் ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்குது, கண்ட்ரோல்டாகவே இல்லைன்னா கண்டிப்பாக அந்த பல்ல சொத்தை வர அப்போ தான் ஆரம்பிக்கும். அப்படின்னா எப்படி நான் வந்து இந்த வந்து பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் மூலியமாகவே நம்ம இதை வந்து பேலன்ஸ் பண்ணிடலாம். ஒன்று, ப்ரஷிங். மார்னிங் அண்ட் நைட் கரெக்டான டெக்னிக் யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணாலே இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். இன்னொன்று, கண்டிப்பாக ஃப்ளாசிங் பண்ணணும். ஃப்ளாசிங் ஏன் பண்ணணும், எப்படி பண்ணணும்னு அதை சுற்றியும் நிறைய கேள்வி இருக்குது. அதை நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் எப்பயுமே தேவைப்பட்டுச்சுன்னா மவுத்தை வந்து க்ளீனாக வச்சுக்கிறதும் அவசியம். செகண்ட், சாப்பிடாமே நம்மளால் இருக்க முடியாது. பட் மோஸ்ட்லி சுகர் ரிச் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் போன்ற சாப்பாடு நிறைய சாப்பிடணும். அதே மாதிரியே என்ன சாப்பிட்டாலும் உடனே தண்ணி குடிச்சு இல்லாட்டி வாய் கொப்பிழிச்சோன்னா அந்த நம்ம வாயில் படிகிற அந்த சாப்பாடு துணுக்களையோ சாப்பாடு படலத்தையோ ரிமூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தி இருக்குது. அதே மாதிரி ஏதாவது ஒரு இனிஷியலாகவே ஏதாவது ஒரு ஸ்பாட்டோ இல்லை ஒரு சின்ன சொத்தையோ வந்துருச்சு அப்படின்னா நம்ம இம்மீடியட்டாக நம்ம டென்டிஸ்ட் கிட்ட போய் அதை வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த சொத்தை இன்னும் பரவாமல் ஆழமாக போகாமல் நம்மளை வந்து காப்பாற்றிக்கலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் சொத்தை வரணுன்ட்டு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சின்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணாலே நம்ம பல்லில் சொத்தை வராமல் நம்மளால் வந்து கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டக் ஆஃப் வாரில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பல்லே அதை சரி பண்ணிக்க ட்ரை பண்ணுறப்போ நம்மளும் அதுக்கு ஹெல்ப் பண்ணோன்னா சொத்தை வராமல் டெஃபினட்டாக நம்மளால் இருக்க முடியும்.
அண்ட் இது சம்மந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ இல்லை டவுட்ஸ் இருந்தாலோ காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். We'll answer to this, and thank you for listening to the video. Thank you so much.